போதைப்பொருள் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் அழைப்பு விவர பதிவுகளை மனுதாரருக்கு வழங்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதன் மூலம் குற்றமற்றவர்கள் மீது பொய்யான வழக்குகளை பதிவு செய்யும் விடிய அரசின் ஏவல்துறைக்கு குட்டு வைத்துள்ளது. கடந்த 2022 மே 25ஆம் தேதியன்று ராயபுரம் காவல் உதவி ஆய்வாளர் ஆர். செல்வகுமார், காவலர்கள் செந்தில்குமார் மற்றும் சரவணன் ஆகியோர் தினேஷ் மற்றும் அவரது நண்பர்களை பட்டினப்பாக்கத்திற்கு வருமாறு அழைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தினேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் செல்ல மறுத்ததால் போலீசார் அவர்களை போதைப்பொருள் வழக்கில் கைது செய்தனர். இதனையடுத்துதான் தான் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க சிடிஆர் ஆவணத்தை கேட்டு கீழமை நீதிமன்றத்தில் தினேஷ் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி, சாட்சிகளை விசாரிக்கும் முன்பே மனுதாரர் அத்தகைய மனுவை தாக்கல் செய்ய முடியாது என கூறி தள்ளுபடி செய்துள்ளார். இந்த உத்தரவை எதிர்த்து மனுதாரர் தினேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்தார். மேலும் மனுதாரர் தன்னை குற்றமற்றவர் என்பதை உறுதிப்படுத்த அழைப்பு விவரங்களை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார். போதைப்பொருள் கடத்தும் உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுவிட்டு குற்றமற்றவர்கள் மீது பொய்யான வழக்குகளை பதிவு செய்வது விடிய அரசின் ஏவல்துறையின் வழக்கமாக உள்ளது. இதிலிருந்து வெட்ட வெளிச்சமாகியுள்ளது.